வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்மளுக்கு மட்டும் மூதாதையர்கள் இல்லைங்க, யானைகளுக்கும் இருக்காங்க. யானைகளோட மூதாதையர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேமூத். அதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஐசேஜ் உட்பட பல படங்களில் நம்ம மேமூத்தை பார்த்துருப்போம். இதோட அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட நீளமான முடியும் நீளமான தந்தமும் தாங்க. நல்லா வளர்ந்த மேமூத் வந்து 13 அடி ஹைட்டும், அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 6 டன், அதாவது 6000 கிலோ வரைக்கும் இருக்கும். அதோட தந்தம் மட்டுமே 3 மீட்டர் நீளம் வரைக்கும் வளருங்க. நல்லா கெத்தா நடந்து வரும். இந்த மேமூத்துகள் 6.7 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இது 4 மில்லியன் வருஷத்துக்கு உயிரோடு இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆப்பிரிக்காவை ஆரிஜினா கொண்ட இந்த மேமூத்துகள் ஒரு காலகட்டத்தில் சவுத் யூரோப்புக்கு, அதாவது ஐசேஜ் காலகட்டத்தில் அங்க போய் செட்டில் ஆனதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐசேஜ் காலகட்டத்தில் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி மேமூத்துகளுக்கு நீளமான முடிகள் இருக்கும். அந்த நீளமான முடிகள் எவ்வளவு குளிர் இருந்தாலும் அதை தாங்கிறதுக்கு ஏதுவா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த முடிகள் ஒன்னோட ஒன்னா உரசுறப்போ அதோட பாடி ஹீட் அப்படியே ரீப்ரொடியூஸ் ஆகி அதோட ரத்த ஓட்டம் சீரா இருக்குமா. அப்பவே வந்து நேச்சுரல் ஸ்வெட்டர் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சராசரியா பார்க்குற யானைகளோட காதுகளை விட மேமூத்தோட காதுகள் வந்து சின்னதா இருக்கும். அதாவது குளிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்த காதுகள் சின்னதா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த காதுகளுக்கு மேலேயும் முடிகள் அடர்த்தியா வளர்ந்துருக்குமா. அப்படி முடி வளர்ந்துருந்தா காதுக்குள்ள பூசாது. மேமூத்தோட தந்தங்கள் பார்த்தீங்கன்னா நீளமா வளைஞ்சு அழகா இருக்குங்க. அந்த தந்தங்களை ப்ராப்பரா அது யூஸ் பண்ணும். எதுக்குன்னா அதோட மறைவிடத்தை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் குழி நோண்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாம எதிரிகள் தன்னை தாக்க வந்ததுன்னா இதை ஆயுதமாகவும் யூஸ் பண்ணும். அதுக்காக என்ன பண்ணும்னா மரத்துல அடிக்கடி தந்தங்களை சாண பிடிச்சிக்கும். சூப்பர்ல. மேமூத்தோட ஏஜை வந்து அதோட தந்தத்தை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். அதோட தந்தம் வளர வளர அதுல வருஷத்துக்கு வருஷம் ஒரு ரிங்ஸ் ஃபார்ம் ஆகுங்க. எத்தனை ரிங்ஸ் இருக்கோ, எத்தனை அளவுக்கு அந்த தந்தம் வளருதோ அந்த மேமூத்துக்கு ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்கும், டாமினண்டாகவும் இருக்கும். சூப்பர்ல. இப்போ நம்ம யானைகளை ஃப்ரெண்ட்லியா பார்க்குற மாதிரி அந்த காலகட்டத்தில் மேமூத்தை வந்து யாரும் ஃப்ரெண்ட்லியா பார்க்கல. நிறையவே அதை ஆயுதங்கள் யூஸ் பண்ணி வேட்டையாடிட்டு இருந்தாங்க. மேமூத் கிடைக்காத பட்சத்தில் அதோட தம்பிகளா வாழ்ந்துகிட்டு இருந்த காண்டாமிருகத்தை வேட்டையாடினாங்க. இதனாலேயே வந்து மேமூத்தும் காண்டாமிருகமும் நிறையவே அழிஞ்சு போச்சு. மேமூத்துகளோட முதுகுல பார்த்தீங்கன்னா கட்டிகள் இருக்கும். அது லிட்டரலி கட்டி கிடையாதுங்க, கொழுப்பை வந்து அப்படி சேர்த்து வச்சுக்கும். வின்டர் டைம்ல மறைவிடத்தை விட்டு வெளியில போக முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்கு பசிக்கும்ல, அந்த டைம்ல அந்த கொழுப்பை வந்து எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி பாடியில யூஸ் பண்ணிக்கும். நமக்கும் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா ஹோட்டல் தேடி ஓட தேவையில்ல, வீட்டிலே ஜாலியா இருக்கலாம். மேமூத்தை மனுஷங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா பிரான்ஸ்ல ஒரு குகையில நிறைய இமேஜஸ் கிடைச்சிருக்கு. அதாவது மேமூத்தோட தந்தத்தை என்ன பண்ணியிருக்காங்க, மேமூத்தோட மாமிசத்தை எப்படி சாப்பிட்டுருக்காங்க, அதோட தோலை எடுத்து எப்படி கோட்டெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு மேமூத்தோட ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. நோ கமெண்ட்ஸ். ஐசேஜ் காலகட்டத்தில் வாழ்ந்த மேமூத்தோட படிமங்கள் நிறையவே கிடைச்சிட்டு இருக்கு. அதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா பட்டர் கப் அப்படின்ற பெண் மேமூத்தோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. அதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஆராய்ச்சி மூலியமா நிறைய விஷயங்கள் இந்த வெளி உலகத்துக்கு தெரிய வரும்னு சொல்றாங்க. we are waiting. சைபீரியால ஆர்டிக் ஓஷன் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பனிப்பாறைகள் உருக ஆரம்பிச்சிருக்கு. அது உருகிறதுனால அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மேமூத்தோட தந்தங்கள் நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்காகவே நிறைய கும்பல் அங்க போயிட்டு அந்த தந்தங்களை எடுத்து கிட்டத்தட்ட 10 to 15 அடி நீளம் இருக்கிற ஒவ்வொரு தந்தத்திலையும் வேலைப்பாடுகள் செஞ்சு 400 பவுண்டுக்கு விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் மதிப்புக்கு 40,000 to 50,000 வரைக்குங்க. கடைசியா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேமூத் கூட்டம் வாழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. பிராங்கல் அப்படின்ற ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா 500 to 600 மேமூத்துகள் ஒன்னா வாழ்ந்ததாகவும் அங்க ஏற்பட்ட பனிச்சரிவுனால அந்த மேமூத் கூட்டம் அழிஞ்சிட்டதாகவும் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதுதான் மேமூத்தோட சகாப்தம் கடைசியா முடிஞ்சது. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.